بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு என்றும், அவனின் அருளும் சாந்தியும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களை அப்படியே பின்தொடர்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இன்னும் இறுதி நாள் வரை இந்த மார்க்கத்தை பின்பற்றிருக்கின்ற ஒவ்வொரு முஃமின்களின் மீதும், முஸ்லிம்களின் மீதும், குறிப்பாக இந்த பயான் நிகழ்ச்சியிலே கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேரும் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய இந்த மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் தங்களுடைய நேரங்களை இறையச்சத்தோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இலக்கை நோக்கி என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே அல்லாஹுடைய பெரும் கிருபையை கொண்டு அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக, மூமின்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவர்களுக்கும் தெரியும் நம்முடைய இலக்கு என்ன. ஒரு முஸ்லிமை நீங்கள் அழைத்து கேட்டால், எதற்காக நீ இந்த மார்க்கத்தில் இருக்கிறாய், எதற்காக இந்த மார்க்கத்தை நீ பின்பற்றுகிறாய் என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால் ஒரு வரி பதிலாக நாம் சொல்லிவிடுவோம், மரணத்திற்கு பின்னால் சொர்க்கம் என்கின்ற ஒரு இடத்தை அடைவதற்காகத்தான் இந்த இஸ்லாத்தை நான் பின்பற்றுகிறேன். உண்மையான இந்த இலக்கை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் பல சந்தர்ப்பங்களிலே இந்த இலக்கை நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொள்கிறோமா என்று கேட்டால் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். அப்படி இல்லை என்றால் மறந்து போய் விடுகிறோம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வதிக்ர் ஃபஇன்ன திக்ர தன்ஃபஉல் முஃமினீன். அறிவுரை செய்யுங்கள் மூமின்களுக்கு, அது அவர்களுக்கு பயனளிக்கும், ஞாபகப்படுத்துங்கள். அப்ப நாம் எந்த இலக்கை லட்சியமாக உண்மையாகவே சந்தேகம் இல்லாமல் நம்பி இருக்கிறோமோ அதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே மறந்து விடுகிறோம். அல்லது அப்படி மறக்காவிட்டால் கூட அலட்சியம் செய்து விடுகிறோம். அதை ஞாபகப்படுத்துவதற்குத்தான் இந்த இலக்கை நோக்கி என்கின்ற ஒரு தலையங்கம். சரி, எல்லாருமே தெரிஞ்சு வைத்திருக்கிறோம், மறுமை என்ற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றி, அதற்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் தெள்ள தெளிவாக நாம் அனைவருமே நம்புகின்றோம். பிறர் மத்தியில் கூட வெளிப்படையாக சொல்லுகின்றோம். ஆனால் அதற்கு உண்டான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இந்த வாழ்க்கை பயணம் அதை நோக்கிதான் போகிறதா என்று நாம் ஒவ்வொருவரும் தன்னளவில் யோசித்து பார்த்தால் இலக்கியம் அதுதான், நாம் சென்றடைய வேண்டிய இடமும் அதுதான். ஆனால் அதிலே நாம் தோற்று போய் விடுகிறோம். எப்படி தோற்று போறோம்? இந்த உலக வாழ்க்கையில் எதையாவது ஒரு விஷயத்தை நாம் தோல்வி பெற்று விட்டால் அதை நினைத்து கவலைப்படுகின்ற அளவிற்கு கூட மறுமையினுடைய விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடிவதில்லை. இப்போ உதாரணத்திற்கு பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்தில் ஏதாவது குறைவு ஏற்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மை நோக்கி வரும் என்றால் அப்படியே
கவலைப்படக்கூடியது என்ன, அதை சரிகட்டுவதற்காக நாம் செய்கின்ற முயற்சிகள் என்ன, அதற்காக வேண்டி நம்முடைய உள்ளங்களில் நாம் போடுகின்ற திட்டங்கள் என்ன, மற்றவர்களிடத்திலே நாம் கேட்கின்ற ஆலோசனைகள் என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியலை போட்டால் இந்த உலக வாழ்க்கையில ஏதாவது தோல்வி தன்னை அடைந்து விடும் என்று ஒரு மனசுல ஒரு ஓரமாக ஒரு சாராம்சம் வந்தால் கூட அதுல கவலை கொண்டு அதை தீர்ப்பதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம். நாம் உண்மையிலேயே ஒரு இடத்தில் தோற்று போய்விட்டால் யாருமே தன்னை காப்பாற்ற இயலாதே, அந்த லட்சியத்திற்காக தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அதுல வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இப்படி யோசித்து எத்தனை தடவை நாம் கவலை கொண்டிருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் மறுமை வாழ்க்கைன்னா சாதாரணம், அல்லாஹ் தஆலா ஈஸியாக மன்னிச்சிருவான், அப்படியே நம்ம செய்யறது எல்லாம் கண்டுக்கிடாம அப்படியே வாங்கப்பா அர் ரஹ்மான் திருமறை குர்ஆன்ல இருக்குது, அப்படியே சொர்க்கத்துக்கு அமுச்சு வச்சிருவான், இப்படி ஒரு சாதாரண எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் துளைத்துக் கொண்டிருக்கிறோமே. அந்த இலக்கு என்பது என்ன? இந்த எல்லா மனிதர்களும் அழிக்கப்பட்டு உலகமும் அழிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே அல்லாஹ் அனைவரையும் எழுத்து நிறுத்துவான். நிறுத்தினதற்கு பின்னால் விசாரணை செய்து உண்மையான வாழ்க்கை தொடங்கக்கூடிய நேரத்தில் தோல்வியை தழுவி விட்டால், அந்த லட்சியத்தில் நாம் தோற்று போய்விட்டால், அந்த இலக்கை நாம் அடையாது போய்விட்டால் நம்மை யார் காப்பாற்றுவான்? திருமறை குர்ஆனிலே வசனங்கள் வருகிறதே, ஃபக்கூத் ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, நரகத்தில் மனிதர்களையும் கற்களையும் தூக்கி போடுவோம், நரகத்தினுடைய எரிபொருளாக மனிதரை நாம் பயன்படுத்துவோம். அல்லாஹ் எத்தனை இடங்கள் எச்சரிக்கிறான். யார் இந்த இலக்கை புரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அழைத்து எச்சரிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்க நாளைக்கு மறுமையில நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. உங்களை மாத்திரம் நீங்க காப்பாற்றிக் கொள்ளாதீர்கள், உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்க. எதற்காக வேண்டி? அந்த நரகத்தினுடைய காவலாளிகள் கடின சித்தமுடையவர்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றானோ அதை செய்வார்கள், அல்லாஹ் ஏவக்கூடியதில் கொஞ்சம் கூட மாற்றம் செய்ய மாட்டார்கள். இப்படியெல்லாம் எச்சரிக்கிறானே, அந்த இலக்கை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அதை நோக்கிய பயணம் நம்மிடத்தில் இருக்குதா? முதலாவதாக அந்த இலக்கை நாம் புரிந்து கொண்டதற்கு பின்னால் சரியாக உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அந்த மறுமையினுடைய உலகத்தில் நீங்க இலக்காக நம்பி வாழ்ந்தால் வெற்றி பெற வேண்டுமா? ஏகத்துவத்திலே தகராறு வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்தில் தௌஹீதில் பிரச்சனை ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும் தோற்று போய் விடுவோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? தௌஹீதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் சொல்லப்படாத சிலர் மனங்களிலே எண்ணுகிறார்கள், இது ஒரு ஜமாத்து, இது ஒரு இயக்கம் சம்பந்தப்பட்டது, அதனால தானே எவ்வளவு சொன்னாலும் முன்னோர்கள் காட்டி கொடுத்ததை ஊர் சம்பிரதாயங்களை அதையெல்லாம் விட்டு வராதிருப்பதற்கு காரணம் என்ன? இது ஒரு இயக்கம் சார்ந்த விஷயம். அன்பான சகோதரர்களே, இந்த தௌஹீத் என்ற ஒன்று இல்லை என்றால் நாம் யாராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி மறுமையிலே தோற்று போயிடுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே விளக்குகிறார்கள். ஆதமுடைய மகன் எல்லா படைப்புகளும் அழிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஒரு அடியானை எழுப்புவான், எழுப்பி விசாரணை செய்வான். எப்படி விசாரணை செய்வான்? அவனுக்கு முன்னால் அவன் செய்த பாவங்களை எல்லாம் 99 ஏடுகளாக அடுக்கி வைப்பான். ஒவ்வொரு ஏடு எப்படி இருக்கும்? கண் பார்வை எவ்வளவு தூரத்துக்கு தெரியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஏடு இருக்கும். அதையெல்லாம் பார்த்தவுடன் அந்த அடியான் அப்படியே மனசுல எண்ணுவான், முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த மறுமையில தேர போறோமா என்று அப்படியே குன்றி விடுவான். அல்லாஹ் அவனிடத்துல கேட்பானா, இந்த ஏடெல்லாம் கரெக்டா இருக்குதா? மலக்குமார்கள் எல்லாம் கரெக்டா எழுதியிருக்கிறார்களா? இல்ல உனக்கு ஏதாவது அநீதி செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டவுடன் அந்த அடியான் சொல்லுவான், இறைவா அப்படியெல்லாம் ஒண்ணு நடந்துடல, நான் பாவி, பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய பாவத்தின் ஏடுகள் எல்லாம் என் கண் முன்னால் இருக்கிறது, எல்லாத்தையும் ஒற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் கேட்பான், வேற ஏதாவது உன்னிடத்துல இருக்கா? வேற எதையாவது ஒரு நன்மை இருக்கான்னு கேட்பான்.
அந்த அடியான் அப்படியே அந்த பாவத்தினுடைய ஏடை பார்த்தவுடன் ஒடுங்கி விடுவான். அல்லாஹ் சொல்லுகிறான் பிறகு, ஒரு நன்மை இந்த நாளில் உன்னை காப்பாற்றுவதற்காக என்னிடம் இருக்கிறது. அது என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த தௌஹீதை, இந்த கலிமாவை எழுதி அல்லாஹு தஆலா ஒரு சிறிய ஏட்டில் வச்சிருப்பான். அந்த அடியான்ட்ட அல்லாஹ் கேட்பானா, இந்த ஏடு இருக்குதே, இதை வைத்து ஏதாவது செய்ய. அவன் என்ன மனசுல என்னவா, கண் பார்வை தெரிகிற அளவுக்கு பாவத்தினுடைய ஏடுகள் வைக்கப்பட்டால் அவன் என்னவா, இந்த ஏடு என்னை காப்பாத்திருமா? அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு அநீதி இழைக்கப்படாத அதை எடுத்து வையின்னு. அதை எடுத்து அந்த நன்மை தீமை நிறுத்தக்கூடிய தராசுகளிலே வைக்கக்கூடிய நேரத்தில் அனைத்தையும் அது அடித்து விடும், அவன் காப்பாற்றப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப ஏகத்துவம்னா என்ன? எல்லாரையும் அப்படி அல்லாஹு தஆலா மனிதர்களை அப்படியே கற்களையும் மனிதர்களையும் போட்டு நரகத்தை எரிய விடுகின்ற சூழ்நிலையில இந்த ஏகத்துவம் இல்லாதவர்கள் கையை கடித்து கொண்டு புலம்புவார்களே, அழுகுவார்களே, நிர்வாணிகளாக நின்று கதறுவார்களே, யாருமே இன்னைக்கு இல்லையேன்னு. தாய் தகப்பன் உற்றார் உறவுகள் எல்லாத்தையும் விட்டு ஓடுவார்களே. வெற்றி பெற வேண்டிய அந்த லட்சியமான இடத்துல தௌஹீது இல்லை என்றால் எதை வைத்து அந்த இடத்துல இலக்க நோக்கி போய் நம்ம வெற்றி பெற போறோம்? இன்னைக்கு நம்மெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதை பெற்றுக்கிறோம்னு மனசுல ஒரு சந்தோஷம் வந்துடுது. வந்தவர்கள் எவ்வளவு பேர் இந்த பாதையை விட்டு போயிருக்கிறார்கள். வந்தவர்கள் ஏதாவது சில காரணங்களுக்காக இந்த ஜமாத்தை விட்டு அந்த ஜமாத்து பிடிக்கவில்லை என்று உறுப்பினர்களாக இருந்தாலும் கூட தௌஹீது தெளிவாக பதியப்பட்டிருக்கும், அப்படியே திரும்பி போவார்கள். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கு எதிராக அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. எப்படி தொடருது? முதல்ல நீங்க மட்டும்தான் தௌஹீதை சொல்றீங்களா? வேற யாரும் தௌஹீதெல்லாம் சொல்லலையா? தௌஹீதை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே அங்க அந்த நிலை எப்படி மாறுது? அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட மட்டும் இருந்து சொன்னாதான மாறுக்கும், வேற எல்லாம் இருக்கிறது இல்லை. அப்படியே இன்னொரு சைடு. அதுக்கப்புறம் எந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள் என்றால், விதகத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு தப்பு என்று சொல்லியவர்கள், நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை எல்லாம் தப்பு என்று விமர்சித்தவர்கள், அதன் பக்கம் தீமை என்று ஒதுங்கி நின்றவர்கள், கடைசி நேரத்தில் பார்த்தா நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை காரியங்களும் செய்யக்கூடியவர்களாகவோ அல்லது செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அங்கத்தினர்களாகவோ அல்லது இந்த கொள்கையை சொல்லக்கூடியவர்களை அழிக்கக்கூடியவர்களாகவோ இருக்கிறார்கள். அப்ப தௌஹீத் அப்படின்ற ஒன்ன இலக்கை நோக்கிய நம்முடைய வாழ்க்கை பயணம் இருக்குமானால் நம்ம எப்படி அதை உள்ளத்துல பதிய வைக்கணும்? தௌஹீதுக்கு பிரச்சனை வரும் என்றால் அந்த இடத்தை விட்டு முதல்ல நம்ம என்ன செய்யணும்? விலகி கொள்ளணும். நம்ம விலகி இருந்தால் நம்முடைய குடும்பங்கள் அந்த பயணத்தை நோக்கி அழைக்கணும். செய்யறோமா? இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லை என்றா, மனைவிக்கு உடம்பு சரியில்லை அல்லது தாய்க்கு உடம்பு சரியில்லை, தகப்பனுக்கு உடம்பு சரியில்லை, எவ்வளவு பேர்கிட்ட ஆலோசனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காட்டலாம்? எதுக்கு வேண்டி? உலகத்தில் பாதித்து விடுவார்கள், என் தாய் பாதிக்க கூடாது, தகப்பன் பாதிக்க கூடாது, இப்படி ஆலோசனை கேட்டு உதவி செய்யறோமே. தௌஹீதை அவர்கள் புரியவில்லை என்றால் நம்ம அதற்காக படக்கூடிய கஷ்டங்கள் என்ன? அதற்காக நம்ம என்ன யோசிக்கிறோம்? மனசுல என்ன யோசிச்சுட்டு இருக்கிறோம்? சொல்லி சொல்லி பார்த்து ஒரு முடியல பாய், போகட்டும், அவர்களுடைய தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான். எப்படி சொல்லியிருப்போம்? உலக பாதிப்புகள் ஏற்படுற நேரத்தில் மனசுல உண்மையான அக்கறை இருந்த என்னுடைய தாய் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட கூடாது, காப்பாற்றணும், பிள்ளை இப்படி ஆயிடக்கூடாது, தகப்பன் இப்படி ஆயிடக்கூடாது, இப்படி உண்மையாக மனசுல என்னனோமே அப்படி இந்த தௌஹீதுக்கு என்ன இருக்கிறோமா? அன்பான சகோதரர்களே, நம் தாயோ தந்தையோ சகோதரனோ சகோதரியோ அண்டை வீட்டாரோ ஷிர்க்ல இருந்தால் மனசுல கவலைப்படுங்க. அப்படியே நரகத்தில் எல்லாம் மனிதர்களை போட்டு எரிய விடுவானே, அந்த காட்சியை கண் முன்னால கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. யாராவது காப்பாற்ற முடியுமா? நபிமார்களாக குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்தால் கூட நபிமார்கள் காப்பாற்றுவார்களா? நம்ம அப்படியே ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஏத்துக்கிட்டா ஏத்துக்க, இல்லைன்னா போ, நீ உன் கொள்கையில் இரு, நான் என் கொள்கையில் இருக்கிறேன், இப்படி சொல்லிட்டு விலகுறோமே. அப்ப இந்த பயணம் உண்மையாவே நம்ம லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறோமா? உண்மையாகவே தௌஹீதை இப்படி நம்முடைய உள்ளத்துல பதிவு செய்திருக்கிறோமா? என்னென்ன மாதிரியெல்லாம் இன்னைக்கு ஷைத்தான் எடுக்கிறான்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர்கள் எல்லாம் புதுமைவாதிகள் அப்படி கெடுத்துட்டு இருந்தான். அதுக்கு பிறகு இந்த தௌஹீதை நம்ம உள்ளத்திலிருந்து கொஞ்சம் காலி பண்றதுக்கு ஊர் ஒற்றுமையெல்லாம் குலையுது, அடிச்சுட்டு நிக்கிறானோ, அப்படி ஒரு கதை இருந்தது. இப்பெல்லாம் எல்லாரும் தௌஹீதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தௌஹீதை நீங்க மட்டும்தான் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றோம். எல்லாரும் சொல்றேன்னு என்ன தௌஹீதை சொல்றிய? அதுல நம்ம மாதிரி இந்த கொள்கைக்கு வந்தவர்கள் அவருடைய உள்ளம் கூட இன்னும் சரியா விளங்கலை. அன்பான சகோதரர்களே, உண்மையிலேயே மறுமையில நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த தௌஹீதுல கொஞ்சம் கூட பிரச்சனை வரக்கூடாது. உள்ளத்தில் அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான ஒரு உறுத்தலும் இருக்கக்கூடாது. சரி, கொள்கைக்கு உள்ளெல்லாம் வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு அப்படியே நமக்கு என்னான்னு இன்னைக்கு அந்த அந்த ஒரு மமதையை சைத்தான் உள்ளத்துல போடுறான். எப்படி போடுறான்? நம்ம தான் கரெக்டா இருக்கும்ல, ஷிர்க்ல இல்லைல்ல, விதத்திலும் இல்லைல்ல, தெளிவான மார்க்கத்தில் இருக்கும். அல்லாஹ் தஆலா எப்படியாவது ஒரு நாளைக்கு என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு நம்மளை அனுப்பதானே போறான் என்று நினைக்கிறோமே. அப்படி நினைத்து கொண்டு நாம் என்னவெல்லாம் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கணும் பாருங்க. நம்முடைய சகோதரர்கள் பேரில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னவா இருக்கு? நீங்க எல்லாம் பேசுவீங்க பாய், நல்ல பொதுக்கூட்டம் போட்டு தெருமுன பிரச்சாரம் போட்டு பேசுவீங்க, ஃபஜர்ல தொழுறாங்களா? டைலாக்கா சிலர் சொல்லுவார்கள், தப்ளிக்காவது பரவாயில்லையா, ஃபஜர்லாம் கரெக்டா தொழுதுருவான். ஏன் இப்படி அலட்சியப்படுத்துறோம்? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்ட உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு, தௌஹீதை ஏத்துக்கிட்டா கொடுத்துருவான். அப்படி இருக்குதா? மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஆனால் செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்யலன்னா எவ்வளவு பாதிப்பை அவன் சந்தித்து போவான்னு யோசிச்சிருக்கிறோமா? நம்ம இப்ப தௌஹீதை ஏத்துக்கொண்டு மட்டும் மனசுல ஒரு மமதை இருக்குதே. சஹாபாக்களுடைய சூழ்நிலை எடுத்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துல அவர்களுடைய வீட்டை, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆறை, அதுல ஒரு பெண்மணி நின்று கொண்டிருந்ததை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்கிறாங்க, நீங்க போய் உள்ள பார்த்திருக்கலாமே, நீங்க ரோஷக்கார மனுஷராச்சுன்னு நான் போகலன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை கோவப்பட போறேன்னு கேட்டாங்க திருப்பி. அப்ப இந்த செய்தியில என்ன தெரிய வருது? உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சொர்க்கத்தை, மாளிகையை பார்த்து விட்டு நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். சொர்க்கம் அப்ப என்ன கிடைக்கும்? கன்ஃபார்மா கிடைக்கும், எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி நற்செய்தியை பெற்றவர்கள் தானே. எப்படி இருந்திருக்கணும்? நம்மளா இருந்தா எப்படி இருப்போம்? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு உறுப்பினர் அடையாளம், ஒரு தௌஹீது திருமணம், ஒரு தௌஹீது ஜனாசா, ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு உதவி, இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஜன்னத்தை ரீச் பண்ணிட்டோம், நம்ம பாஸ் ஆயிட்டோம், உள்ள போயிட்டோம் என்கின்ற அளவுக்கு மனசுல ஒரு மமதை வருது. அது அப்படி வெளிப்படையா மமதைன்னு அறியலனா கூட அலட்சியம் ஏற்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மஜூசியால் குத்தப்பட்டார்களே, குத்தி குடல்லாம் அப்படி வெளியில வந்து நிக்குது. அப்ப கேக்குறாங்க, வாங்க சொல்லியாச்சா? பள்ளியில தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு விட்டதா? சொர்க்கம்ல ஆல்ரெடி முன்னாடியே அறிவிப்பு செய்யப்பட்டவர்கள். அப்ப நம்ம எந்த மனதைரியத்துல எப்படி வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போலையே. தௌஹீதை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தௌஹீதிலிருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் தள்ளி வைப்பதற்கு ஒரு சோதனை இருக்கிறது. என்ன சோதனை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்கள் காஃபிர்களுக்கு சமமானவர்கள். தொழுகைங்கிறது என்ன? ஒரு மூமினுக்கும் ஒரு மூமின் அல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இப்ப தௌஹீதை ஏத்துக்கிட்டாச்சு, தொழுகலையா? நல்ல ஆரோக்கியத்தோட நன்றாக பள்ளிவாசல்கள்ல பாங்கு சத்தத்தை கேட்டுட்டு அல்லாஹ்வை எல்லாம் தௌஹீது தன்மையை தூய்மையை விளங்கி ஏற்றுக்கொண்டு மறுத்து நாம் தொழுகாவிட்டால் அந்த நேரத்தில் காஃபிராக இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போ நீ அடுத்த தொழுகையை தொழுது நீ தௌபா பண்ணி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடிக்கொள்ளாத சூழ்நிலையில் உனக்கு மரணம் வறுமையானால் நீ எந்த இடத்துல இருப்ப? அப்ப தௌஹீதை சரி பண்ணதுக்கு அப்புறம் முக்கியமாக கையில் எடுக்க வேண்டிய விஷயம் என்ன? தொழுகையில கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு எவ்வளவு முன்மாதிரியாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை எந்த அளவிற்கு உபதேசித்துக் கொண்டே இருந்தார்கள் என்றால், மரணத்தினுடைய அந்த 3 நாள் கடுமையான நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள்.
தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு. அந்த நேரத்தில் தொழுவுங்கன்னு சும்மா ஏவல, எப்படி அதை நமக்கு செய்து காட்டினார்கள், எந்த அளவிற்கு இது முக்கியமான ஒரு விடயம் என்பதை எப்படி புரிய வச்சாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தோல்ல ஒரு கையை போட்டவர்களாகவும் அப்படி என்ன செய்றாங்க, மஸ்ஜித் நபவிக்கு 2 நபி தோழர்களுக்கு மத்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் பதிவு செய்றாங்க. கால் கட்டவர்கள் என்ன செய்ய, தரையில் அப்படியே கோடு போட்டுட்டு வந்தது. அவ்வளவுதான், உடம்புல இருந்த ஒட்டுமொத்த சக்தியும் அவ்வளவுதான். வந்து தொழுதார்களா இல்லையா? எதுக்கு அப்படி தொழுது காட்டினாங்க? மறுமையில போய் எல்லா மனிதர்களும் நின்றவுடன் அல்லாஹ் இந்த தொழுகையை கேட்பான். எப்படி கேட்பான்? இந்த தொழுகை தான் நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் சொர்க்கம் செல்வதற்கு தகுதி உள்ளவர்களாக போய் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் நின்ன உடனே நீ அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, அப்படி பண்ணினியா, இப்படி பண்ணினியா, இதெல்லாம் அடுத்தது. அல்லாஹ்வுடைய அடியான் இடத்துல அல்லாஹ் கேட்கிற முதல் கேள்வி தொழுகை. மனசுல நீங்க மறுமை வாழ்க்கையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் தொழுகை உங்களுக்கு விருப்பமான காரியமா இருக்கணும். நயவஞ்சகர்களுக்கு பாரதூரமா இருக்கும். பாங்கு சொன்னா கடுப்பா இருக்கும். பாங்கு சொல்லிட்டாங்களே. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகை ரொம்ப கஷ்டமா இருக்கோ, நயவஞ்சக தன்மை இருக்கிறதுன்னா, ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை நீங்கள் உணர்ந்தால் தவழ்ந்தாவது வருவீர்கள் என்று சொன்னார்கள். இப்ப நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம தொழுகையை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? தொழுகை நம்ம மனசுல உண்மையிலேயே ஆசையோட செய்யறோமா? அன்பான சகோதரர்களை, நாமெல்லாம் அல்லாஹ்வை தூய்மையுடனே ஏத்திருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கரெக்டா தானே இருக்கிறோம் கொள்கையில. ஏன் இந்த இடம் உள்ளக்க பதியல? தொழுகைக்கு பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு ஆர்வமாக செல்லக்கூடிய தருணம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நாள் இருந்திருக்கு? ஆசையோட, விருப்பத்தோட. ஒரு கட்டத்தில் ஒரு நபித்தோழர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. பணிவிடையாளராக இருந்த ஒரு நபித்தோழர்கிட்ட, பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, கேட்குறாங்க, ஏதாவது கேளுங்களேன் என்னிடத்துல. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பகுதியிலும் என்ன செய்றாங்க, ஆளுநர்களை எல்லாம் நியமிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்ததற்கு அப்புறம் பதவியெல்லாம் அங்கங்க ஒரு ஆளுகளை போட்டு நிர்வகிச்சார்களே கவர்மெண்ட. அந்த நேரத்தில் கேட்குறாங்க, ஏதாவது கேளுங்களேன் என்னிடத்துல. நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்? இப்படி பஹ்ரைன் பக்கம், இப்படி வேற ஏதாவது ஒரு திசையை காட்டி இப்படி யமன் பக்கம் போட்டு கொடுத்தேன்னா செட்டில் ஆயிடுவோம்னு கேட்டிருப்போமா இல்லையா? சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? ஒன்னும் வேண்டான்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் கேட்கிறாங்க, ஏதாவது கேளுங்க. 3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நபித்தோழர் சொன்னார், இங்க எப்படி உங்களோட நான் பழகிட்டு டெய்லி பார்த்துக்கிட்டு இப்படியே நேரில் இருக்கணும், இதே மாதிரி சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி அந்த இடத்துல சொல்றாங்க, அதான் நமக்கு இப்ப தேவையானது என்னது? உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்கள். இங்க நமக்கு ஃபர்லான சஜிதாவே எப்படி இருக்குது? ரொம்ப பாரதூரமா பள்ளிவாசலுக்கு போறதுன்னா நம்மளுடைய உள்ளம் படுற பாடு இருக்குது. பள்ளிவாசலுக்கு போய் நின்னதோட வெளியில வரக்கூடிய வேகம் இருக்கிறது. நீங்க ஒரு மாலுக்கு போயிட்டு ஒரு 5 பேர் போனாங்கன்னு சொன்னா, நீங்க வெளியில வாங்க பார்ப்போம். ஒருத்தர் வெளில போலாம் அப்படிம்பாரு, இன்னொருத்தர் பாய் அவர் அந்த இடத்துல நிக்கிற பார்த்துட்டு இருக்கிறாரு. சரி, அவருடைய முடிச்சுட்டு அப்படி வெளில வர்ற மாதிரி இருக்கும். இந்த கூட வந்தார்ல அப்துல்லா, அங்க போயிட்டு அந்த பேக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படியே சுத்தி 1 மணி நேரம் கழிச்சும் மாலை விட்டு நமக்கு என்ன செய்ய முடியல? வெளியில வர முடியல. பள்ளிவாசல்ல நீங்க சகோதரன் இருக்கிறானான்னு பார்த்தீங்கன்னா அவர் சூ மாட்டிட்டு இருப்பார்ல, கார்ல உட்காந்துருப்பார். என்னப்பா எவ்வளவு நேரத்தில் வரலையா? அப்ப தொழுகை நம்மள்ட்ட எப்படி இருக்கு சகோதரர்களே? மறுமையை லட்சியமாக கொண்டு வாழக்கூடியவர்களுடைய உள்ளத்துல தொழுகை எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுடைய முன்னிலையில போய் நிற்கும் போது என்னுடைய சக்திக்கு மேல தொழுகையில நடந்த சில தவறுகளை தவிர்த்து நான் தொழுதிருக்கிறேன்னு சொல்ற தகுதியோடு இருக்கிறேன்னா, இலக்கை நோக்கிய பயணத்துல 1000 இருக்குது, லட்சியத்தை உள்ளத்துல கொண்டு விட்டால் சஹாபாக்கள் செஞ்ச அந்த தியாகம் எல்லாம் அதுல ஒரு சாராம்சம் நம்மள்ட்ட தானா வந்துரும். அதெல்லாம் தூரத்துல இருக்குது. சரி, தன்னால முடிஞ்சது, எல்லாராலையும் முடிஞ்சது, யாரும் இதுல என்ன செய்ய முடியாது, விதிவிலக்கு கிடையாது. தொழுகையில என்ன காரணத்தை சொல்லுவீங்க? மறுமையில போய் உன்னதி சொல்ல முடியாது. அப்ப தன்னால நிறைவேற்றக்கூடிய இந்த கடமையில எவ்வளவு பேர் கொஞ்சம் மன திருப்தி கொள்ற அளவுக்கு இருக்கிறோம். என்னெல்லாம் இதுல குற்றம் பிடிக்க மாட்டானா, எப்படியாவது என்ன செய்வேன், எந்திரிச்சு போயிடுவேன். நம்ம என்ன காரணம் சொல்றேன்னு பாருங்க.
இந்த தொழுகையினுடைய விஷயங்கள்ல ஃபஜ்ருடைய வக்துகளுக்கு என்ன காரணம் சொல்றோம்? லேட்டா படுத்துட்டோங்கிறோம். சாப்பாடு எப்படி ஆயிடுச்சு? கொஞ்சம் டைட்டா ஆயிடுச்சு நைட்டெல்லாம். அதுலயும் நம்ம சகோதரனா இருந்தா தாயிகளாக, நிர்வாகிகளாக, உறுப்பினர்களே ஆர்வமாக பணி செய்யக்கூடியவர்களாக இப்படி இந்த அழைப்பு களத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஷைத்தான் ஒன்று சொல்லித்தரான். எப்படி சொல்லித்தரான்? நேற்று எல்லாம் ஒரு நேரம் பயான் பண்ணல, அங்கே போயிட்டு வந்திருக்க, இங்கே போயிட்டு வந்திருக்க, இவ்வளோ லேட் ஆயிருக்கு, மர்கஸ்லேருந்து வந்திருக்கிறோம், அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், எந்திரிச்ச உடனே தூங்கிக்கலாம் அப்படின்னு இஷ்டத்திற்கு தொழக்கூடிய பழக்கம் இருந்தால் உலகத்தோடு அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. காலையில் டியூட்டிக்கு அப்படி போயிடுவோமா? பிசினஸ்ல அப்படி இருந்தால், சொந்த பிசினஸ் ஆக இருந்தால் 5 மணிக்கு வண்டி எடுக்கணும்னா 7 மணிக்கு எடுத்துக்கலாம். நேற்று 3 மணிக்கு தானே படுத்தோம், 3 மணிக்கு படுத்தாலும் 4:45 கண் என்ன செய்யும்? திறந்துடும். அப்ப ஏன் பதியல? லட்சியத்தை சரியாக உள்ளத்துல அல்லாஹ்விடத்துல மறுமையில போய் வெற்றி பெறணுமே, நரகத்துக்கு போயிடக்கூடாது. பாவியாக ஆகிவிட்டோம் என்று அங்க போய் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டார்களே. இந்த உலகத்துல அதற்காக தானே இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கை நடத்தி இருக்கிறோம். இந்த இடம் என்ன செய்யல? சரியாக போய் உள்ளத்துல உட்காரல. சரி, வணக்க வழிபாடுகள் தௌஹீத சரியாக புரிந்து கொண்டதற்கு பிறகு, அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றக்கூடிய இடத்திற்கு வந்ததற்கு பிறகு முதன்மையான விஷயம் இந்த தொழுகைகளை இவ்வளவு பிரச்சனை என்றால், அடுத்தது இந்த கொள்கையை, மறுமை வாழ்க்கையை லட்சியமாக கொண்டவர்கள் இந்த கொள்கை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்க வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியை மறுமையில பெறணும். சொர்க்கத்தை எப்படி ஆசைப்படுறோமோ அது மாதிரி அல்லாஹுடைய திருப்தியை பெறணும். சொர்க்கத்துல எல்லா இன்பங்களையும் எப்படியெல்லாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், அதுல ஆக உச்சகட்ட இன்பம் என்னது? சொர்க்கம் எப்படி ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய விஷயமோ அதை விட மிகப்பெரிய விஷயம் என்ன? அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வானா. சொர்க்கத்தினுடைய செய்திகளை படிக்கும் போது பார்த்திருக்கேன்னு சொன்னா எல்லா இன்பத்தையும் சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கப்படும். மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு போய் வீடு, ஹூர்லின் பெண்கள், மாளிகை, மது ஆறு, பால் ஆறு, தேன் ஆறு, நீர் ஓடைகள், கேட்பதையெல்லாம் உள்ள என்னத்தை விரும்புகிறதோ அதையெல்லாம் எல்லாம் அனுபவிச்சா எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. பால் இன்னைக்கு கலப்படம் பண்ண பாலை குடிக்க வேண்டிய சூழ்நிலையிலேயே பால் குடிச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னென்னத்தையெல்லாம் கலக்குறான்? சர்ஃபு போடுற கலக்குறான், மண்புழுவை கலக்குறான், தலை கடிக்கிற டையை கலக்குறான். எத்தனை நியூஸ் சேனல்கள் இதை எடுத்து போட்டுட்டு இருக்கிறான். குடிக்கிற பால்ல இவ்வளவு விஷயத்தையும் கலந்து கொண்டு அதை பாக்கெட் பால இங்க வர்றது எப்படி இருக்குன்னு தெரியல. இந்தியாவுடைய சூழ்நிலை இது. இதுனா பால்னா ஆசை தானே. மறுமையில கற்பனை பண்ணி பாருங்க, அல்லாஹு தாலா பால் ஆறையே ஓட வைப்பான். தேன் கடைக்கு, இப்படி அரபி கடைக்கு ஒரிஜினலான தேன் விற்கிற இடத்துக்கு போனா இதோ 400 ரூபா, 400 ரூபாயா அப்படியே இருக்கட்டும், 400 திராம்சா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு வர்றோம். அதுல பல நாடுகளுடைய தேன் இருந்தா எப்படி ஆசைப்படுறோம். தேன் அப்படியே ஆறாக ஓடும் இருக்கு மறுமையில். அதிலும் என்ன குறிப்பாக, எனக்கு இருக்கிற ஆறுல நீங்க வந்து கைய வைக்க மாட்டீங்க. அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன செய்வான்? அவரவருக்கு ஆறும் பாலாறும் தேனாரும் மது ஆறும் ஓடும் என்று இருக்கிறதே. இது எல்லாம் அனுபவிச்சா எப்படி இருப்பான் அந்த மனுஷன்? ஹூர்லின் பெண்கள், அந்த வரலனை பற்றி சொல்லணுமா? எத்தனை தடவை கேட்டிருப்போம். இச்சி துப்பினார்கள் என்றால் கடல் எல்லாம் நறுமணம் கமழும். செட்டிங் எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க? நம்மளை தவிர எந்த சொர்க்கவாதிக்கு அந்த ஹூர்லின் பெண்ணோ அவர்களை தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. நமக்காகவே ஒவ்வொரு ஆளுக்கும் இண்டிவிஜுவலாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதையெல்லாம் அனுபவிச்சுட்டா எப்படி இருக்கும்? அதே பதிலை தான் சொர்க்கவாசி சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா வந்து கடைசியாக மூமின்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான், சொர்க்கம்லாம் போதுமா, இவ்வளவு போதுமா, இனி என்ன வேணும்னு கேட்பான் அடியார்கள் இடத்துல. அப்ப மூமின்கள் சொல்லுவார்கள், எப்படி சொல்லுவாங்க? என்னெல்லாம் எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சுட்ட, சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, இனி என்ன இருக்கு? இனி ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியலையே, இது போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பதிலை சொல்லுவார்கள். அல்லாஹு தாலா இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான். இந்த வார்த்தை தான் நம்ம இலக்காக மனசுல பதிய வைக்கணும். முஸ்லிமாக வாழுகிறோம், தௌஹீதை ஏற்று வாழுகிறோம் என்றால் இந்த வார்த்தை உள்ளத்துல போய் உட்காரணும். எந்த வார்த்தை? அல்லாஹ் நாளைக்கு அந்த இடத்துல கேட்பான. என்ன கேட்பா? உங்களை நான் பொருந்தி கொண்டேன்.
இனிமே உங்க பேர்ல கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹுடைய அந்த திரையை அகற்றுவான். அல்லாஹுவை பார்ப்பதுதான் சொர்க்கத்தில் ஏகோபித்த இன்பமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. நீங்க இன்னைக்கே உலகத்தில் பார்க்கலாம், நம்ம அழகை ரசிப்பதை சாதாரணமாக நினைக்கிறோம். யாரையாவது ஒரு பர்சனாலிட்டியா ஒரு ஆணை பார்த்தாலும் கூட ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்போம், ஆள் எப்படி இருக்கிறான் பாரு, 6 அடி சரியான, இது வரைக்கும் பார்த்ததுலே நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, மனசுல வரும், திரும்ப அப்படி பார்ப்போம். இது இயல்பு தானே. அல்லாஹுவே அவனுடைய அந்த தோற்றத்தை மூமின்களுக்கு காட்சி அளிப்பான். அதை பார்க்கறது தான் இருக்கிறதுலே ஆக சொர்க்கத்தில் என்னது கடைசி இன்பம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அல்லாஹுடைய இந்த பொருத்தமும் அல்லாஹ் கோபப்படாத அந்த சூழ்நிலை இனி ஒண்ணுமே கிடையாது, நான் பொருந்தி கொண்டேன் என்று சொல்லுவான். அந்த வார்த்தையை சகோதரர்களே, பேர் தாங்கி முஸ்லிம்களாக, தொழுகையை பால்படுத்திய முஸ்லிம்களாக, ஜகாத்னா ஒரு பக்கம் அப்படியே கடக்கட்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக, அழைப்பு பணின்னு சொன்னா யாரோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊர்களில் பாருங்களேன், நம்முடைய சகோதரன் ஒரு மைக்கை வச்சு ஒரு மெகா போன்ல பேசி கொண்டிருக்கிறான். அந்த பாதையில போகக்கூடிய மாற்று மத சகோதரன் நிக்கிறான். அப்படி நின்று என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா, இதென்ன தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரமா, என்ன சொல்றாங்கன்னு கேட்டு போறேன். கேட்டு பரவாயில்ல, நல்ல கருத்தா இருக்குதே, இப்படி எல்லாம் கூட இருக்குதா? மது ஒழிப்பை பத்தி பேசுறீங்களா? அது மாதிரி தற்கொலையை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களா என்று யோசித்து விட்டு செல்றான். நம்ம ஆளு முஸ்லிம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர், இப்படி பார்த்துட்டு பார்க்கக்கூடிய பார்வை இருக்க, இவனோலா இவனு நிக்கிறான், கிறுக்கு போயிடும், தவிஜ மாத்தா அப்படின்னு சிரித்து கொண்டு போகிறார்களே. என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு போனியா நீ? யாரை பத்தி அங்கு விளம்பரம் செய்யப்படுகிறது? குடும்பத்தை பத்தியா? வியாபாரத்தை பத்தியா? காசு பணம் எப்படி சம்பாதிக்கிறதுனா? அரசியல்ல போய் உட்கார்ந்து எப்படி பதவி அனுபவிக்கிறதுனா? உன்னை படைத்த ரப்புல் ஆலமீனை தெரிந்து கொள், இதான் விளம்பரம். நீ பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்ன தெரிந்து கொள். உன்னுடைய மௌத்துக்கு பிறகு நீ எங்க போய் சேர போற, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதை பார்த்துட்டு இப்படி கேவலமா பார்த்து விட்டு போறார்கள். இப்படி போனா பொருத்த கிடைக்குமா? என்னன்னாவது கேட்டியா நீ? அப்ப இப்படி உள்ளவர்கள் கிடைக்குமா? தொழுகையை வீணடித்தவர்கள், வாழ்நாளை முஸ்லிம்களை இன்னைக்கு பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தொழுகை எப்படி முதல்ல விசாரிக்கப்படுமோ அதுக்கு பிறகு என்ன விசாரிக்கப்படும்? 2வது இடத்துல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான், உன் ஆயுள் காலத்தை எப்படி நீ செலவிட்டாய்? 4 கேள்வி இருக்கிறது. இந்த 4 கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றால் கால் பாதங்கள் நகராது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த 4 கேள்வி என்ன? முதலாவது தொழுகை, 2வது உன்னுடைய ஆயுள் காலம், 3வது உன்னுடைய செல்வம் எப்படி சம்பாதிச்சு எப்படி செலவு பண்ண, அடுத்தது என்ன? கல்வியை எப்படி கற்றுக்கொண்டாய், அதை எப்படி நீ செலவாக்கினாய். இப்ப இந்த 2வது கேள்வி இருக்கிறதே, எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு பயப்பட வேண்டிய விஷயம். யாராக இருந்தாலும் சரி, பணம் சம்பாதிப்பதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான உள்ளம் இன்னைக்கு எல்லாருடைய உள்ளத்தில் வந்துச்சு. காசு சம்பாதிக்கிறது எப்படி ஆயிடுச்சு? தேவைகளை பூர்த்தி கொள்வதற்கு இன்னைக்கு சம்பாதிப்பது குறைஞ்சு போச்சு. காசு சம்பாதிக்கிறது என்னுடைய நோக்கம். இது ஒரு ஏகத்துவவாதி உள்ளத்துல வரலாமா? காசு சம்பாதிக்கணும், பொருளாதாரத்தை தேடணும், அல்லாஹ்வுடைய அருளை நம்ம எவ்வளவு தேடிக்கொள்ளலாம். ஆனால் இது நோக்கமா? அதனாலதான் இன்னைக்கு பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம் பாய், அதனால நம்ம வர முடியறது இல்ல. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் வியாபாரத்தை மையமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னையா நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு அர்த்தம். நான் கடையில பிஸியா இருந்துகிட்டு இருக்கேன் பாய், என்ன மார்க்க பிரச்சனை அப்படிங்கறத நாகரிகமான வார்த்தைகளை கொண்டு சொல்றாங்க. அப்படி நம்ம இருந்தா அல்லாஹ் தஆலா கேட்பானே, உன்னுடைய வாழ்க்கையில நீ எதை மையமாக வைத்து நீ வாழ்க்கை நடத்தின? மௌத்தா போயிருவோம்னு நினைச்சியா? மறுமைன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை பத்தி யோசித்து பார்த்தியா? அதுக்காக வேண்டி உன் வாழ்க்கையை நீ வைத்துக் கொண்டாயா, அல்லது காசு சம்பாதிக்கிறது உன்னுடைய நோக்கமாக இருந்ததா? இன்னைக்கு பெரும்பான்மையினுடைய நிலை என்னது? காசு சம்பாதிப்பது வாழ்க்கையின் நோக்கம், பதவிக்கு வருவது வாழ்க்கையின் நோக்கம், ஆடம்பரங்களை அனுபவிப்பது வாழ்க்கையினுடைய நோக்கம். சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு எப்படி வளர்க்கிறோம்? நீ நிறைய படித்த நிறைய சம்பாதிக்கணும், அதை வாழ்க்கையில நீ லட்சியமா வைக்கணும்.
இப்படி இருந்தால் நம்ம என்ன பதில் அல்லாஹ்விடத்தில் பெற போறோம் சகோதரர்களே? அடுத்தது இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எப்படி சொல்றா? மறுமையில நீங்க போய் வெற்றி பெறணுமா, உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய வேண்டுமா, இந்த உலகத்தில் இப்படி இருந்தீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள். எப்படி இருக்கணும்? வல்தக்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்கள ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், நல்வழியை நோக்கி மக்களை அழைப்பார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் யார்? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்கள்தான் அந்த லட்சியத்தை அடைந்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள். இப்படி நம்ம இந்த வசனத்தையும் இந்த வசனத்திற்கு கொடுக்கக்கூடிய பணிகளை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம்? பிரச்சாரர்கள் செய்ய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாரார்கள் செய்வார்கள். குறிப்பிட்ட சாரார் என்று தான் நல்லா சொல்றான். அந்த சாரார்ல நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோமா? நம்முடைய பங்களிப்பு அதுல இருக்குதா? அப்படி இருந்தால் நீங்க வெற்றி பெறுவீர்கள். நாம வந்து ஒரு 100 பயான் அட்டெண்ட் பண்ணிருக்கிறோம்னு வச்சுக்கோம். ஒரு சகோதரர் 100 பயான்லையும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமை இருக்கு, அழைப்பு படி செய்யுங்க, கேட்டு கேட்டு 100 தடவையிலையும் நம்ம கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நம்ம போய் காரணம் சொல்ல முடியுமா? நாளைக்கு மறுமையில என்ன காரணம் சொல்ல போறோம்? அழைப்பு பணியை பத்தி நம்முடைய உள்ளத்துல 20 வருஷம் இஸ்லாம், 30 வருஷம் இஸ்லாம், ஒன்னு சொல்லாம அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோமே. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சு? இதை சொல்லுவதற்காக, இதை பின்பற்றுவதற்காக எல்லா தியாகங்களையும் மேற்கொண்டார்கள். எதையாவது ஒன்ன மேற்கொண்டு போ, எதையாவது ஒன்னு அப்படி தள்ளி வச்சிருவோம், அப்படி இருந்ததா? இன்னைக்கு நம்ம 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இஸ்லாமியனாக இருக்கிறோமே, எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம்? இந்த கொள்கையை நான் யாருக்காவது சொல்லி என் மூலமாக ஒரு நபரையாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவனை நான் உருவாக்குவேன் அப்படின்னு மனசுல ஏதாவது என்ன இருக்கா? நான் சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹ் ஒருத்தனுக்காச்சும் ஹிதாயத்து கொடுக்க மாட்டான். அல்லாஹ்ட்ட நம்ம துவா செய்தோம் என்று சொன்னால், நம்முடைய மார்க்க பணிகளை செய்து ஒருத்தருக்கு கூட அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்காம போயிடுவான். நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு இஸ்லாத்தை அப்படியே வச்சுட்டு நம்ம சொந்த வீட்டு பொருள் மாதிரி அப்படி வச்சிருக்கிறோமே. அபூதுருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, உடனே அடுத்த ஆளுக்கு சொல்லணும்னு போறார். ஒரு பெரிய வரலாறு. மக்காவுக்கு வெளியிலிருந்து இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து, அவரு இயற்கையிலே எப்படி இருக்கிறாரு? ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான், ஒரு ஏகன் தான் என்பதை புரிந்திருக்கிறார். இப்படி ஒரு நபியும் இப்படி ஒரு கொள்கையும் மக்காவில் பேசப்படுகிறது என்று அறிந்து மக்காவுக்கு வர்றார். வந்து அப்படியே அந்த சரௌண்டிங் எல்லாம் பார்த்து மக்காவில் தங்கி இருக்கிறார் 3 நாட்கள். அப்படியே பார்த்துட்டு அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இங்க யாரு முஹம்மது இந்த கொள்கையை சொல்றாரு, அவரை பார்க்கணும். உடனே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, சத்தம் போடாதீங்க முதல்ல. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருக்குது? மக்காவில் பேசினால் அடி விழும். அப்ப அலி ரலியல்லாஹு அவர்கள் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய், நான் யாருடைய வீட்டில் நின்று என்னுடைய காலனி அப்படியே சரி பண்றது மாதிரி இப்படி நிப்பனோ அந்த இடத்துல நீ உள்ள போயிட்டு, அங்க அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. அர்க்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டிற்கு முன்னால இப்படி காலனியை சரி பண்ற மாதிரி என்ன செய்றாங்க? பண்ணிக்கொண்டு உள்ள போய் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவனு சொல்றாங்க, நான் போய் மக்காவில் சொல்ல போறேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? மார்க்கத்தை வைத்துக்கொண்டு நீ உங்களுடைய குலத்திற்கு சென்று விடுங்கள். எந்த ஊர்ல இருந்து வந்தீங்களோ அங்க போயிடுங்க. ஒரு கட்டம் வரும், நான் சொல்லி அனுப்புகிறேன், பகிரங்கப்படுத்திக்கலான்னு. அந்த நபித்தோழர் திரும்ப கேட்கிறார், அப்ப நீங்க போய் சொல்றீங்க, நீங்க உண்மையான நபியா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உண்மையான நபி. அல்லாஹ் உண்மையிலே இருக்கிறானா? அல்லாஹ் உண்மையிலே ஏகன் தான் இருக்கிறான். உங்களுக்கு வஹி வந்திருக்கிறதா? எல்லாத்தையும் கேட்டு திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நபி தான்ப்பா.
அல்லாஹ் ஒருத்தன் தான் இறைவன். அப்போ நான் சொல்ல தான் செய்வேங்கிறான். போய் மக்காவில் காபத்துல்லால போய் சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. அடி சொன்ன உடனே என்ன வரவேற்பா கிடைக்கும்? அடி விழுகிறது. அடித்து அப்படியே தூக்கி போடுற அளவுக்கு அடிக்கிறாங்க. இப்பயாவது நம்மளை அடிச்சுட்டு என்னது, உடனே சகோதரர்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கட்டு, பிரஸ், போலீஸ் இப்படி என்று வந்துடும். நபித்தோழர்களுக்கு அப்படியா? அடிச்சு அப்படியே மயங்கி விழுகிற அளவுக்கு, ஒன்று சாகணும் இல்லைன்னா சாகிற மாதிரியான சிம்டம்ஸுக்கு போயிடணும். அப்படி அடிச்சு தூக்கி போடுறாங்க. திரும்ப அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு திரும்பவும் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கறார். திரும்ப அடி விழுது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த பாதையில் வந்தவர்கள் சொல்றார்கள், அவர் அடிச்சிங்க, நீங்க கிஃபாரி குளத்தை தாண்டி தான் என்ன செய்யணும், போகணும் உங்களுடைய வியாபாரத்துக்கெல்லாம். அதுக்கப்புறம் விடுகிறார்கள். இஸ்லாம் உள்ளத்துல எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிடம் கூட ஆகல. இன்னைக்கு நம்ம அப்படியே எப்படி வச்சிட்டு இருக்கிறோம் மார்க்கத்தை? சரி, ஜாஹிலியத்தில் இருந்தது, தர்கால இருந்தது, பிதயத்தில் இருந்தது, அதெல்லாம் கழிச்சு பார்த்தாலும் கூட ஒரு 15 வருஷம் 18 வருஷம் என்று தௌஹீதை நாம் பின்பற்றுவோமே. எத்தனை பேர்கிட்ட சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட நாம் இந்த கொள்கையை சொல்றோம்? சரி, சொல்றதுன்னா இப்படி மைக்கு பிடிச்சி பேசுறதா? இந்த மைக்கு பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலாம்ல. இங்க ஒரு தாய் பேசணும், ஒரு பேச்சாளர் பேச வேண்டும் என்று சொன்னா அதுக்கு ஒரு நிர்வாகம், அதுக்கான பொருளாதார செலவுகள், அதற்கான பல ஏற்பாடுகள், அதையெல்லாம் செய்த சொன்னதுதானே அர்த்தம். சரி, நமக்கு பேச வராது, பேசுறாங்கல்ல, இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல, இதுக்கு ஒரு 2 ஆள் நோட்டீஸ் கொடுத்து கூட்டிட்டு வந்துருவோம். கூட்டிட்டு வந்தோமா? அப்படி கூட்டிட்டு வந்தா நம்ம இந்த பிளாட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயா என்ன செய்யணும், பெருசான இடத்திற்கு போகணும். இஸ்லாம் வந்த ஒரு 2 நிமிடத்தில் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த உறுதி, அந்த அழைப்பு பணி அப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்பட மாட்டேது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? பயான் பேசினா சொல்லுவோம்ல, என்ன மாதிரி பேசினாரு அனில் தாய், சரியான பேச்சு, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா, கண்டன ஆர்ப்பாட்டம் விட்டு கிழிச்சு எடுத்துட்டார்ல, காவல்துறை அப்படியே ஆடி போயிட்டான் அப்படின்னு சொல்றோம். அதே பேட்டர்ன் இன்னைக்கு ஹதீஸ்ல வந்துருச்சு. அந்த நபித்தோழர் உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் எப்படி வாழ்ந்துருக்கிறாரு, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறதுக்கா? அதே ஃபார்முலாவை இங்க போட்டு எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, நம்ம ஏன் அது மாதிரி வாழல? அதுல ஒரு ஒரு சாராம்சத்துல அதுல ஒன்றி போற மாதிரி இருக்குதா? இன்னைக்கு நமக்கு அழைப்பு பணி என்றால் யாராவது செஞ்சுக்கிடுவாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், இப்படி போய் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ் வெற்றி பெறக்கூடியவர்களை சொல்லிட்டான், நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், நல்லதை நோக்கி மக்களை அழைக்கணும்னு. இன்னைக்கு அல்லாஹுடைய பெரும் கிருபை, ஏகத்துவத்தை பின்பற்றுவதும், நாளை மறுமையில நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கத்துல போய் இன்னும் ஒரு நிமிடம் கூட அல்லாஹ் நம்மள நரகத்தினுடைய வேதனையை அனுபவித்து அனுப்பக்கூடாது என்று லட்சியமாக நினைக்கக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறானே. நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த அமைப்பு ஆஹா ஓஹோ அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் கிடையாது. இதுல கிடைக்கக்கூடிய நன்மை வேற எங்கேயாவது இருக்கா? யோசித்து பாருங்கள். வேற யாருகிட்டையாவது இப்படி எல்லாத்தையும் நன்மைய செய்யறதுக்கான ஒரு நிர்வாகத்தோடு முடிந்த அளவிற்கு நேர்மையாக, யாரு கேள்வி கேட்டாலும் நாங்க அப்படிதான் செய்வோம்னு சொல்லிடாம அதற்கான பதிலை சொல்லுகிற அளவுக்கு ஏதாவது ஒரு கூட்டமைப்பு இருக்கா? என்ன நன்மைகளை எல்லாம், என்னப்பா நீங்க மார்க்க சொல்றீங்க, வேற ஊரை ரெண்டாக்குறிய, கையை நெஞ்சில கட்டிறிய, விரலாட்டி கொண்டிருக்கிறீங்க, இதானா? அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்ற பேருபகாரங்களை நீங்கள் பாருங்க. நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடு இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பயானெல்லாம் பேசிட்டு பயானை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல யுஏஇல ஒரு சில நபர்களுக்கு நடந்த சோதனைகள் இருக்கிறது. நம்முடைய ஜமாத்தினுடைய நிர்வாகிகளை நோக்கி வந்து கேட்ட உதவிகள் இருக்கிறது. அதை ஒரு கணம் யோசித்து பாருங்க. நாளையிலிருந்து நம்ம மௌத்தாகிற வரைக்கும் எப்படி வாழணும் என்பது விடையாக கிடைக்கும். ஒரு சகோதரர் துபாய் நிர்வாகிகள் அதற்காக வேண்டி பல முயற்சிகளை செய்து அந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஒரு சகோதரர் என்னது வந்த இடத்துல அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன், பல 1000 திரம்ஸ்கள் செலவு.
அதை காதிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இன்னொரு சகோதரர் காரைக்குடியை சார்ந்தவர், அவர் என்ன செய்யறாரு, 20 ஆண்டு காலம் சவுதியில உழைத்துட்டு இங்க திரும்பவும் பொருளாதார தேவைக்காக குடும்ப சூழ்நிலைக்காக வரார். வந்து மார்ச் இந்த மாசத்திலேயே இறங்கி இதே மாசத்திலேயே ஒரு வாரத்திற்கு பிறகு மென்டல் ஸ்ட்ரோக்கு ஆளாகிறார். நம்ம நிர்வாகிகள் போய் பார்த்துட்டு வந்து குவைத் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, குருவி மாதிரி ஆயிட்டாரு பாய், பார்க்கறதுக்கு எங்களுக்கு அழுவ வர மாதிரி ஆயிடுச்சு, அவருக்கு வேற ஏதாவது எப்படியாவது முயற்சி பண்ணி அவரை ஊருக்கு அனுப்பிடணும். அவருக்கு கிட்டத்தட்ட 10-15 திரமங்களுக்கு என்னது செலவு, அவரை இங்கிருந்து ஏற்றி விட வேண்டும் என்றால் அவருடைய சூழ்நிலை என்ன, இன்னைக்கு போய் 2வது நாள் மரணமும் ஆகிவிட்டார். இதெல்லாம் அப்படியே இப்படி 2 பிரச்சனை எல்லாம் சோதனையா கொடுத்துருக்கிறான். அடுத்தது இன்னொரு பிரச்சனை காதுக்கு வருது. ஒரு சகோதரன் என்ன செய்யறான், மேல இருந்து கீழே ஏதோ விழுந்து 2 கால்களும் போயிடுச்சு. வாழக்கூடிய வயசுல 2 கால்களும் போய் எமர்ஜென்சி ஆபரேஷன்ல அல்காஸ்மி ஹாஸ்பிட்டல்ல மேலப்பாளையத்தை சேர்ந்த சகோதரர் நினைக்கிறேன், அவர் அட்மிட் செஞ்சிருக்கிறாங்க. தலையெல்லாம் வீங்கி இன்னைய வரைக்கும் கிரிட்டிக்கல் வியூவில் தான் என்ன செய்யறாங்க வச்சிருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட நம்ம சகோதரர் அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறார் ஹாஸ்பிட்டலில், கேட்டால் டாக்டர் எந்த பதிலும் சொல்ல மாட்டுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம். இப்போ தலைவலி யாருக்காவது இருக்குதா, சளி பிடிச்சிருக்குதா, கால் கைகள் வலிக்குதா, நல்ல மத்தியான ஜும்மாவை தொழுதுட்டு பிரியாணியை சாப்பிட்டு அழகா ஒரு தூக்கம், அதுக்கப்புறம் ஒரு 1-1 மணி நேரம் லேப்டாப்பில் இல்லைன்னா ஃபோனில் வீட்டுக்கு பேசிட்டு அப்படியே கடைக்கெல்லாம் போய் டீ குடிச்சிட்டு என்ன அழகா ஃப்ரீயாக வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். யாருக்காவது விதிவிலக்கு இருக்கலாம், ஆனால் 90% 80% சகோதரர்கள் இந்த குவாலிஃபிகேஷனோட வந்து பயானை கேட்டுட்டு இருக்கோமே, நம்ம ஆரோக்கியத்தினுடைய விலை என்ன? அல்லாஹ் சொல்றான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் லியதுஊன இலல் கைரி, நீங்க நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்கள்லாம் சொல்லி காட்டுறானே, இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று நமக்கு நேரெல்லாம் கரெக்டா கையில ஆரோக்கியத்தெல்லாம் கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம இந்த ஆரோக்கியத்தை பத்திலாம் கணக்கிடப்படாம இருக்கிறோம்னா என்ன நடந்து கொண்டிருக்கு நம்முடைய கண் முன்னாடி உள்ளவர்களுக்கு? நமக்கு அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாத்தன. அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விட்டால் அப்ப யோசிப்போம், ஆஹா தொழுவாம விட்டோமே, மார்க்கத்துக்காக எதுவும் செய்யலையே, அல்லாஹ்வுக்காக ஒரு துரும்ப கூட நகத்திலேயே, காசு பணத்தெல்லாம் சேர்த்து வச்சோமே, இப்ப கடைசியில மருத்துவத்துக்காக செலவழிக்கக்கூடிய சூழல் வந்துருச்சு, இப்ப யாருக்கும் கொடுக்கவும் முடியாத, கொடுத்தா தனக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுருமே. இப்படி ஒரு கட்டத்தில் போனா என்ன செய்வோம்? அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்கி இருக்கிறானே, இந்த லட்சியத்துக்காகவாவது நம்ம செயல்பட்டோமா? இதை செயல்படுறதுனால மற்றவர்கள் நன்மை அடைகிறார்களோ இல்லையோ, நம்ம நன்மை அடையலாமே மறுமையில். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5ஐ சீராக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த செய்தி இந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்றால் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம உரசி பார்த்து கொண்டே இருக்கணும். என்ன சொன்னாங்க? வறுமை வர்றதுக்கு முன்னாடி செல்வத்தை என்ன செஞ்சுங்க, சீர் செய்து கொள்ளுங்கள். நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க, அதை சரியாக்கி கொள்ளுங்கள். வேலை பளுவுகள் நிறைய வந்து விடுவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வுகள் என்ன செய்யுங்க, சரிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொன்றாக சொன்னார்களே. முதுமை வருவதற்கு முன்னால் உங்களுடைய இளமையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே நம்ம உடனே ரெடி பண்ணணும், உலகத்துக்கு ஒன்னே யோசிப்போம். வருமுகத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சணும், சம்பாதிச்சணும். அதுவும் இந்த அர்த்தத்தில் இருக்கலாம், ஆனா அதுதான் அர்த்தமா? அது மட்டுமே தான் இதற்கு சரியான படிப்பினையா? காசு பணம் இருக்கும்போது என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிடுங்கள். நாளைக்கு வறுமை வந்துட்டு ஆசைப்பட்டா கூட செய்ய முடியாது. முதுமையாயிட்டா வணக்கம் செய்வதே பிரச்சனை ஆயிடும். தொழுகையை நம்ம நினைச்சாலும் கூட தொழ முடியாது. நம்ம நினைச்சு கரெக்டான நேரத்துக்கு எந்திரிக்கனால எந்திரிக்க முடியாது. ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து குர்ஆன் ஓத நினைச்சா கூட முடியாது. சும்மா உட்கார்ந்து திக்ர் செய்யனாலும் அது முடியாது. ரொம்ப நேரம் உட்கார்ந்தா மயக்க வருதும்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த 5 விஷயங்கள் நம்மை வந்து சேருவதற்கு முன்னால் 5 சரியாக்கி கொள்ளணும். சரியாக்குறதுன்னா என்ன, மறுமை லட்சியத்திற்காக பயன்படுத்தி கொள்ளணும். போயிடுச்சு ஒவ்வொன்றாக போனது என்று சொன்னால் நம்ம வெற்றி பெறுவோமா? இப்ப எல்லாம் யாருக்கு கரெக்டாக இருக்கிறதோ ஏற்றக்குறையோடு, வறுமை இல்லாத அல்லாஹு தாலா ஓரளவுக்கு பொருளாதாரத்தை தருகிறானா? நம்ம மாசம் 25,000 வாங்கிட்டு ஊர் பணத்துக்கு வறுமை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான்.
வறுமைனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு புரிஞ்சு இருக்கிறலாம் வறுமன்னு. நம்ம நாட்டில் பட்டியல் போடலையா ரங்கநாத் மிஸ்ரா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 3 நேரம் சாப்பாடை திருப்தியாக சாப்பிடாதவர்கள் நம்முடைய நாட்டில் வாழலையா? அந்நிய நாடுகளில் வாழலையா? நம்ம மாசம் 20 ரூபா 50 ரூபா சம்பாரிச்சுட்டு வறுமைன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மள மனசாட்சிப்படி யோசித்தாலே இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நம்ம எல்லாம் என்ன 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 லிஸ்ட்ல நம்ம இல்ல? வறுமையெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால் என்ன செய்யறோம்? நாமும் நம்மளுடைய குடும்பமும் நல்ல முறையில் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். அப்ப இந்த பொருளாதார கையில் இருக்கும் போதே நீங்க உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள்னா சேமித்துக் கொள்றது இல்ல அர்த்தம். உங்க மறுமைக்காகவும் தயார்படுத்திக் கொள்ளுங்க. முதுமை வந்து நம்மளை அடைவதற்கு முன்னால் இளமையில் என்ன செய்யலாம்? எங்க வேணாலும் கொஞ்சம் போகலாம், ஜமாத்துக்காக வேண்டி கொஞ்சம் உழைக்கலாம். வயசாயிட்டா அது முடியாது. இப்ப நம்ம இந்த செய்தி எப்படி கணக்கு பண்ணுவோம்? எல்லாத்தையும் அப்படியே துனியா சம்பந்தப்பட்டதாவே யோசிப்போம். சீக்கிரமா ஆரோக்கியத்தை சரி பண்ண 2 ஹவர் ஜிம்முக்கு போ. உடம்பு முடியாத போறதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை சரிப்படுத்தணும். நம்ம காலையில வாக்கிங்லாம் போலாம். ஆனால் சொல்லப்பட்டது அதற்கு மட்டுமா? ஓய்வை பத்தி சொன்னாங்களே, வேலை பளு உங்களுக்கு வந்து குமிருவதற்கு முன்னால் ஓய்வை கொஞ்சம் சரிப்படுத்திங்கன்னா நம்ம உடனே கற்பனை பண்ணக்கூடாது. படு தூங்க சொல்லியிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பாட்டு தூங்குவோம். அப்படின்னா ஓய்வு என்பது என்னது? அல்லாஹுடைய மிக பெரும் நியாமத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலும் சொன்னார்கள், 2 அருக்குடையான விஷயங்கள்ல அடியான் ஏமாற்றப்படுகிறான், நஷ்டத்தை சம்பாதிக்கிறான். ஒன்னு என்னது? ஆரோக்கியம், மற்றொன்று ஓய்வுன்னு சொன்னாங்க. வேலை பிசி வந்து விட்டால், வேலை நமக்கு வந்து திணிந்து விட்டது என்றால் ஒண்ணு செய்ய முடியாது. இன்னைக்கு எவ்வளவு சகோதரனை பார்க்கிறோம், வெள்ளிக்கிழமை தொழுதுவது கூட அப்படியே ஒரு திருப்தி இல்லாம அப்படி வந்து தொழுதுட்டு உடனே டியூட்டிக்கு போயிடணும். மாசத்துல 1 நாள் லீவு கிடைக்கும், ஆனா நமக்கு வாரத்துல 7 நாள்ல 1 நாள் கிடைக்கும், 1.5 நாள் கிடைக்கும், 2 நாள் கிடைக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்காங்க, 3 நாள்கள் கிடைக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஏர்போர்ட் மாதிரி துறை சேர்ந்தவர்களாக இருந்தால் வாரத்திலே 3 நாள் தான் டியூட்டி இருக்கும். அதனால என்ன செய்யறோம்? இந்த நேரத்தை வந்து ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற சந்தர்ப்பமாக நம்ம எண்ணத்துல எங்க எதற்காக வாழ வேண்டுமோ, என்ன அமல்களை செய்ய வேண்டுமோ அதற்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு அல்லாஹுடைய பெரும் அருளால நான் இந்த மருத்துவ சம்பவங்களை எல்லாம் எதற்காக சொல்லி காட்டினேன்? அவ்வளவு நன்மைகளும் இந்த ஜமாத்தில் இணைந்து நீங்கள் தாவா செய்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு நன்மையும் அடையலாம். மருத்துவ உதவி, இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பிதகத்துகளுக்கு எதிரான பிரச்சாரம் செய்யக்கூடிய சமுதாய சேவை, எத்தனை பட்டியல் போட்ட ஒரு 50 to 60 பணிகள் வந்து நிற்கும். இவ்வளவு நன்மையும் நாம் தனியாக இருந்தால், அல்லது இதெல்லாம் இருந்தால் ஊரை பிரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி என்று இருந்தால் அல்லாஹ் சொன்ன இந்த நன்மை எப்படி அடையிறது? அல்லாஹுடைய பெரும் கிருபையினால இந்த ஒரு அமைப்பு என்பதும் அல்லாஹ் நமக்கு ஒரு நியாமத்தாக தான் இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது ஜமாத்தை பெருசாக உயர்த்தி பிடித்து பேசுவதற்காக சொல்லல, நாம் ஒவ்வொருவரும் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு. அன்பான சகோதரர்களே, நாம் நம்முடைய உள்ளத்தில் உண்மையாகவே மறுமையை லட்சியமாக இலக்காக கொண்டு வாழுவோமையானால் அந்த இலக்குக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் அருள் செய்வானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.